நேற்று நெடிலோடு உயிர் வந்து வறுமொழியில் வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் உயிரினமும் வந்தால் இரட்டிக்கும் என்று நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு தனி குறில் முன் ஒற்றுவதுன்னு வச்சுங்க. இப்போ பே என்பது தனி குறில், இன் என்பது ஒரு ஒற்று. தனி குறில் முன் ஒற்று வந்தால் வறுமொழியில் உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா, தனி குறில் முன் ஒற்று வந்து வறுமொழியில் உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒற்று இரட்டிப்பாகும். இப்போ பெண் கூட்டல் அரசி, அந்த எண்ணு ரெட்டிப்பாகி இன்னும் ஆவு சேர்ந்து நானும் மாறும். அப்போ பெண்ணரசி என்று ஆகும். சொல் கூட்டல் அழகு சொல்லழகு அப்படின்னு ஆகும். கண் கூட்டல் ஒளி கண்ணொளி என்று ஆகும். மண் கூட்டல் உலகு மண்ணுலகு அப்படின்னு ஆகும். அதாவது தனி குரலுக்கு பிறகு வரக்கூடிய மெய்யெழுத்துகள் அல்லது ஒற்றெழுத்துகள் வறுமொழியில் உயிரோடத்தோடு சேரும் பொழுது ஒற்று இன்னொரு ஒற்றாய் இரட்டிச்சு அந்த உயிரோடத்தோடு சேர்ந்து புணரும். அப்போ பெண் அப்படிங்கிறது உள்ள தனிக்குள் உள்ள அந்த எண் என்கிற ஒற்று வறுமொழியில் ஆ என்ற உயிரெழுத்து வருகிற போது இன்னொரு ஒற்றாக மாறி அந்த உயிரோடத்தோடு சேர்ந்து இன்னும் ஆவு சேர்ந்து நானும் மாறி பெண்ணரசி என்று மாறும். அதேபோல் சொல்லழகு, அதே போல் கண்ணொளி, அதே போல் மண்ணுலகு என்று ஆகும். அதனால் தனி குறில் முன் வந்த ஒற்று உயிர் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் அது அந்த ஒற்றானது இரட்டிக்கும் என்பது இலக்கணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.